நாளைய தினம் சித்திரை மாதத்து பஞ்சமி 21/4/2026 செவ்வாய்க்கிழமையில் பஞ்சமி திதி. அன்னை வாராகி வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் நீங்கள் காலை எழுந்ததும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தோட பஞ்சமி திதியை துவங்குங்கள். பஞ்சமி திதியில வாராகி தேவி வழிபாடு செய்யும் முறை பற்றி அடுத்த பதிவுல பதிவு செய்கிறேன். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த நாள்ல தீராத கடன் தீர, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் கடன் தீர பணம் சேர நீங்க இந்த பரிகாரத்தை செய்யணும். ஒரு கண்ணாடி டம்ளர் அல்லது ஒரு கண்ணாடி பாட்டில்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க. சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீர்ல சிட்டிகை அளவு முதல்ல மஞ்சள் தூள் போடணும். அதற்கு அடுத்தது படிகாரக்கள், எப்பேற்பட்ட கண் திருஷ்டி தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த படிகாரக்கள். இந்த படிகாரக்கல்ல ஒரு சிறிய துண்டு எடுத்து அந்த தண்ணீருக்குள்ள போட்டு அந்த தண்ணீரை கொண்டுட்டு போய் உங்க வீட்டு நிலைவாசலுடைய வலது புறத்துல கார்னர்ல காலை எழுந்ததும் வச்சிருங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீர் எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை பஞ்சமி திதியில நீங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்கள் கடன் தீரும். ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான். இதை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த செய்ய முடியலனா கூட அதை மற்றவர்கள் செஞ்சு பலனடையும் போது அதன் மூலமா கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது பலன்கள்ல நமக்கும் பங்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. அதனால ஏன்னா நம்ம ஒருத்தரை சாமி கும்பிட சொல்றோம், நம்மளாலே சாமி கும்பிட முடியலனா கூட அவங்க சாமி கும்பிடும் போது அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் போது நம்மளுடைய கர்ம வினைகள் தீர்ந்து நமக்கும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அதனால தவறாம ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன தகவல் எளிமையா தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவறாம லைக் பண்ணுங்க. அன்னை வாராகி உங்களுக்கு பிடிக்கும்னா வாராகி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.